கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லும்படி என் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பெயர் செல்வராணி. நான் ஐயாவளி குடும்பத்தை சேர்ந்தவா. நான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். இப்படி எங்களுடைய வாழ்க்கை பெய்ய கொண்டு இருந்துச்சு. என்னுடைய கணவர் அதிகமாக நல்லா குடிப்பாங்க. மற்ற பழக்கமும் அவங்களிடத்துல இருந்துச்சு. அதனால குடும்பத்துல நாளுக்கு நாள் சண்டைகள் தான் வரும். ஒரு சமாதான சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தது கிடையாது. இன்னொரு பக்கம் அநேக நாள் பட்டினி பசியமாக தான் நாங்கள் இருந்திருக்கோம். நல்ல துணி இருக்காது, நல்ல வீட்டில் ஒரு பொருள் இருக்காது. இப்படியாவது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து வந்தோம். என்னுடைய மகனுக்கு நான் தசர வயசெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக நான் இருப்பேன். அப்படி இருந்த நாட்களில் என்னுடைய மகனுக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அவன் படுத்த படுக்கையாக மாறிட்டான். ஆனால் நான் எங்கெல்லாமோ போனேன், என்னெல்லாமோ நான் செஞ்சு பார்த்தேன். ஆனால் எந்த பலனும் இல்லை, எந்த தெய்வமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அப்படி இருந்த நாட்களில் இன்னைக்கோ நாளைக்கோ என்னோட மகன் மறித்து பெறுவான்னு சொல்லி போடப்பட்ட சூழ்நிலையில பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஜெபம் பண்ணி நம்ம தண்ணி கொடுக்கும் மகனுக்கு நல்ல பூரண சுகம் ஆகும் என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் எந்த விதமான நம்பிக்கை எனக்கு கிடையாது. இத்தனை வருடமாக நம்ம ஐயாவளியில இருந்திருக்கோம். அதாலே நமக்கு விடுதலை தர முடியலையா, இந்த தேவி எப்படி விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஜோம் பண்ணி தண்ணி தந்துட்டு போன ஒரு சில நிமிடத்துல அவன் எழும்பி சாப்பிட்டு அவன் விளையாட சென்றான். அதுக்கு நான் சரி, அவங்க அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு கூட்டாங்க. சுகம் தந்ததுக்காக 1 வாரம் 2 வாரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம அங்க போனோம். அதுக்கப்புறம் நம்ம நாராயணர்கிட்ட பேரணுங்கிற ஒரு சிந்தனையோட தான் நான் சபைக்குள்ள போனேன். 2வது வாரத்துல என் ஆண்டவருடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினது இயேசு ஒருவர் தான். இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் இரட்சகர் என்பதை நான் அறிந்து கொண்டபடினால அவரை தொடர்ந்து நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன். அதுக்கு ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் உள்ளத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சமாதானம். என்னது இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிறது போல ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளத்துல வர ஆரம்பிச்சிச்சேன். இப்படி நான் ஆண்டவரை பின்பற்றி நாங்கள் போக ஆரம்பிச்சோம். என்னுடைய மகன் நல்ல பூரண சுகத்தோட அவன் காணப்பட்டான். நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுக்கு முழு காரணம் என்னுடைய மகன் தான். அவன் மூலமா அவனை வச்சுதான் நான் இயேசுப்பாவை நான் தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரிடத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்களை, என்னென்ன நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை இனி வர வீடியோவில் நீங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.